நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்திற்கும் உரிய வித்யாபுத்திரன் விஆர் ராஜா குளத்தூர்லேருந்து பேசுகிறேன். இது என்னுடைய 200வது வீடியோ. இது யோசனை பண்ணி இந்த மத்தியானத்துக்கு மேலே அந்த பையனை கல்யாணத்துக்கு போயிருக்கான். ஸோ நம்ம பேசுகிறது ஒரு நல்ல டாப்பிக்காக இருக்கணும். 200, 100, 200, 50 அதெல்லாம் முக்கியமான நம்பர்ஸ் அது. ஸோ நம்ம நல்லா இது பண்ணும்போது அம்பாள் அவளை பற்றியே பேசுன்றா. ஸோ அதனால் எடுத்துட்டேன் அதை. இது எங்கள் திருமால் மருகன் ஆலயத்தில் இந்த அரம்பளத்து நாயகின்னு ஒரு குழு இருக்குது. அவள் அக்ஷய திருத்தி அன்றைக்கி போட்டு எல்லாருக்கும் டிஸ்யூவ் பண்ணாள். இந்த அம்பாளை காமாட்சி அம்மன், இது காஞ்சிபுரத்து காமாட்சி அம்மன். இங்கே நிறைய பேர் நோட்டீஸ் பண்ணுவேன், படங்கள் எல்லாம் கீழே அந்த இது இருக்கும், ஸ்ரீசக்கரம் இருக்கும், இந்த தொட்டியாட்டம் கட்டியிருக்கும். அதில் 8 தேவதைகள் போட்டுப்பா. நார்மலாக ஜனங்க என்ன சொல்லுவாங்க, அஷ்டலட்சுமின்டுவாது. அது கிடையாது. காஞ்சிபுரத்தில் காமாட்சி அம்மன் கோவிலில் அந்த தொட்டியாட்டம் கட்டப்பட்ட ஆதிசங்கரால் பிரதிஷ்டை பண்ண அந்த பீடம் வாக்வாதினிகள் தான் இருக்கா. அதில் யார் வாக்வாதினிகள்? லலிதா சஹஸ்ரநாமத்தை இயற்றிய 8 பேர் வாக்வாதினிகள். அவள் தான் பசினி, காமேசி, மோதினி, விமலா, அருணா, ஜெயினி, சர்வேஸ்வரி, கௌலினி. ஈக்குவலண்ட்டாக சொல்லியிருக்காங்க நாமாளி. அவள் ஈக்குவலண்ட்டாக சொல்ல, ஒருத்தர் ஜாஸ்தியாக கம்மியாக சொல்கிறா. கூட்டுத்தொகை 1000. நல்லா புரிஞ்சுங்க, கூட்டுத்தொகை தான் 1000. திருப்பி பேர் சொல்கிறோம். அவள் பேர், அவள் வாக்வாதினிகள் பேர். வசினி, காமேஷி, மோதினி, விமலா, அருணா, ஜெயினி, சர்வேஸ்வரி, கௌலினி. எங்கே இருக்காவ? ஸ்ரீசக்கத்தினுடைய 2வது மேலடி போகும்போது கடைசி இது இருக்கு இல்லையா, சர்வ சித்தி பிரதா, அப்புறம் சர்வானந்த அமைச்சக்கரம். அதுக்கு இந்த 8 கோணம் வருது. இந்த 8 கோணத்தில் தான் ஒவ்வொன்றத்துலையும் அவள் இருக்கா. ஸோ அவளுடைய இது ஒரே மாதிரி தான். அவள் ரூபங்கள்லாம், வர்ணம், புடவை, கிடவை, எல்லாமே ஆயுதங்கள் எல்லாமே ஒரே மாதிரி இருக்காவா 8 பேருமே. ஸோ அதனால தான் இன்றைக்கி கூட யாரோ ஃபோன் பண்ணார். ஒரு பையன், மாமா எனக்கு 33 வயசு 36 வயசு சொன்னான், கல்யாணம் ஆகலைன்னா. இப்போ என்னடா பண்ணுறேன்னு கேட்டேன். இல்லை, நான் ப்ரைவேட் கம்பெனி ஒர்க் பண்ண, முன்னாடி சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணி நஷ்டமாகிடுது எனக்குண்ணா. ஸோ அப்புறம் லலிதாசனம் தெரியுமாம்மா, படிச்சுருந்தா இருக்கேன். எப்படி போனால் தப்பாக படிக்கிறான். நான் சொன்னேன், தயவு செய்து இஃப் யூ வாண்ட் பலன் வேணும்னா அதை தவறில்லாமல் சொன்னால் தான் பூர்ண பலன் கிடைக்கும். நான் திரும்ப திரும்ப அதை சொல்கிறேன். நிறைய பேர் எரிச்சல் கூட வரலாம் நான் சொல்கிறது. எல்லாருக்கும் பூர்ண பலன் வரணும், ஆற்றுல நல்ல காரியங்கள்லாம் நடக்கணும், குழந்தைகளுக்கு கல்யாணம் நடக்கணும் அப்படிலாம் சொல்லும்போது, லலிதா சாதனம் எத்தனை வருஷம் சொல்கிறான். இல்லை, தப்பு இல்லாமல் சொல்கிறாமா. நான் தப்புன்னு ப்ளேம் பண்ணல, நானே தெரியாமல் படிச்சிருக்கேன். அந்த காலத்தில் இந்த வித்யான்னு தான் சொல்லியிருக்கேன் நானே ஒரு காலத்தில், 35 வருஷத்துக்கு முன்னாடி. அப்புறம் கொஞ்சமாக அதை படித்த சாலாட்ச சூத்திரம்லாம் படிக்கும்போது இந்த மாதிரி சொல்லக்கூடாது அப்படின்னு இருக்கு. அப்புறம் பரமாச்சாரியோட அட்வைஸு, செந்தூராருண விக்கிரகம் திரிநயனாம் மாணிக்கமௌளி ஸ்புரது தாரா நாகசேகராம் ஸ்மிருதமுகீம் ஆபீன பட்சோர்காம் பாணிப்யாம் அழிபூர்ண ரத்ன சஷகம் ரத்தோத்பலம்பி பிரதீம் சௌமியாம் ரத்ன படஸ்த ரத்னச்சரணாம் தாயேத்பராம் எம்பிகாம். இந்த ஒரு தியான ஸ்லோகம் சொன்னாலே போதும், வேறு தியான ஸ்லோகம்லாம் சொல்லணும்னு அவசியமே கிடையாது. ஏன்னா அம்பாள் இந்த ஒரு தியான ஸ்லோகம் தான் சொல்லியிருக்கு. பிரம்மாண்ட புராணத்தில் இந்த ஒரு தியான ஸ்லோகத்தை சொன்னாலே போதும். ஸோ ஆகையினால வேண்டி கேட்குறது என்னென்னா, இந்த 4 ஸ்லோகம் சொல்ல சச்சுங்க ரேபலாம்லாம் அதில் திருப்பதி அஷ்டத்துலேருந்து அட்டாச் பண்ணியிருந்தேன். ஸோ ஒரிஜினலாக இதுதான் என்னது, இந்த ஒரு செந்தூராரண விக்கிரகம் மட்டும்தான் அப்ளிகபிள். அதை புரிஞ்சுக்கணும். அடுத்ததாக இந்த படத்தை காமிக்கணும் விரும்புகிறேன். இது ஒரு சங்கராச்சாரியார் போட்ட படம். அது ரொம்ப அழகாக போட்டிருக்கார் பாருங்கள். இந்த புஷ்ப பானமாகவே போட்டிருக்கார். ஒரு கையில் கரும்பு வச்சுட்டுருக்கா, இன்னொரு கையில் 5 புஷ்ப பானங்கள் இந்த இடத்துல இருக்குது பாருங்கள். புஷ்ப பானங்களாகவே வச்சுட்டுருக்கா அவள். ஸோ அவள் ஊஞ்சல் உட்காந்துருக்கா, ஷட்கோண ஊஞ்சல். அது எனக்கு புரியா யாருக்கா தெரிஞ்சால் சொல்லுங்கள். இந்த ஸ்ரீசக்கரத்து கீழே இருக்குது, அதில் சில ட்ரையாங்கிள் மட்டும் டார்க்காக போட்டிருக்கா. எதுக்கு போட்டிருக்கான்னு தெரில. அட்லீஸ்ட் இந்த வட்டமாக எடுத்துட்டாலும் ஒத்துக்கலாம். இவள் தனியாகவே இந்த டார்க்குன்னா போட்டிருக்கா. பட் அதுவெல்லாம் வெவ்வேறு தேவதைகள் உட்காடுறாங்க. அது எதுக்காக போட்டிருக்கான்னு தெரியல எனக்கு. இந்த 4 கட்டில் காலா 4 பேர் இருக்கா. பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன், ஈசானன். சதாசிவன்ற படுக்க சிவன் மேலே படுத்துட்டு உட்காந்துருக்காம்பாள். சிவன்
அது மேலே கொண்டிருக்கா. இந்த பக்கத்தில் வாணி ரமா சேவித்தான். வாணின்றது சரஸ்வதி, இந்த சரஸ்வதி இருக்கா. ரமான்றது லக்ஷ்மி. அவள் 2 பேரும் சேவை செய்கிறா அவளுக்கு அப்படின்னு இருக்குது. இது பழங்கால படம். அது இதில் பாருங்க யார் போட்டான்னு போட்டிருக்கு. இல்லை, இந்த படத்தை எழுதியவர் யார்? ஜகத்குரு ஸ்ரீ பிரம்ம வித்யானந்த பாரதி சங்கராச்சாரிய சாமிகள் போட்டிருக்கார். ரொம்ப அபூர்வமான படம் அது. நான் கிரீட் ரைட்டிங்லாம் வாங்கினேன் அந்த காலத்தில் கிடச்சிதுன்னு சொல்லிட்டு. எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த இது. ஊஞ்சல் ஆடுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி அம்பாள் விக்கிரகத்தை வச்சு பூஜை பண்ணுறவ ஊஞ்சல்லையே செட் பண்ணிக்கலாம். மந்தகாசத்தில் ஊஞ்சல் பர்மனண்ட்டாகவே போட்டு அதில் அம்பாளை வச்சிடலாம். அழகாக அலங்காரம் பண்ணும்போது கூட ஆட்டி விடலாம். அது ஏன்னா நம்ம மனமாகி இது ஆடுறது, அலைப்பாயிறது. அதுக்காக தான் ஊஞ்சல் சேவை பண்ணோன்றது. மனசு அடங்கணுன்னா கோவிலில் ஊஞ்சல் சேவை பண்ணோன்றது. ஒவ்வொன்றும் கரெக்டாக. இப்போ மிச்ச கம்யூனிட்டியெலாம் பார்க்கும்போது ரொம்ப பெருமையாகவும், ஆக்சுவலி எனக்கு அசிங்கமாகவும் இருக்குது. இந்த சென்ஸு அந்தணர்களை விட அவள்லாம் ரொம்ப ஸ்ரத்தையாக பண்ணுறா. ஸ்ரத்தாயாம் நம்ம மந்திரத்தை சொல்கிறது ஸ்ராத்தம் பண்ணுறதுக்கு. ஆனால் அவள் தான் ஸ்ரத்தையாக பண்ணுறான்னு நான் சொல்லுவேன். பிரதோஷ பூஜை, பௌர்ணமி பூஜை எங்கே பார்த்தோம் அவள் தான் நிறைய பேர் இருக்கா. இது இங்கே இந்த பசங்களுக்கு கான்ட்ரிபியூட் இது சர்வீஸும் பண்ணுறதுக்கு வரதில்லை. இப்போ கான்ட்ரிபியூஷன் கம்மியாக தான் இருக்குது. அதையும் நான் பதிவு பண்ண விரும்புகிறேன். ஒரு தடவையும் நான் சொல்கிறது. ஏன்னா காலங்கள் இப்படி இருக்குது. அப்போ ஆற்றுல நல்ல காரியம்லாம் எப்படி நடக்கும்? ரொம்ப கஷ்டம், துர்லபம் அது. ஏன்னா நம்ம செய்யணும். அதாவது ஒன்றுமே வசதி இல்லாத முடியாதுன்னா பரவாயில்ல. நற்காரியங்கள், அதாவது ஒரு கோவிலில் ஒரு விசேஷம் நடக்குதுன்னா நம்மளுடைய பங்கு இருக்கணும் அதில். ஸோ அந்த காலத்தில் பிராமணர்களுக்கெல்லாம் வேறு வேதிகை தான் மட்டும் இருந்தது. ஸோ அவளால் பண்ண முடியாது. இந்த காலத்தில் குழந்தைகள்லாம் நல்லா சம்பாதிக்கிறா, ஐடி கம்பெனியில் லட்சமாக வாங்குறா. பட் சுவாமிக்குன்னு செய்ய மாட்டேன்றா யாரும். அது ரொம்ப வருத்தமான ஒரு. எனக்கு கான்ட்ரிபியூட்டர்ஸ்லாம் எடுத்து பார்த்தா இதர செக்ஷன்லேருந்து தான் வருது. உண்மையாகவே சொல்கிறேன். அது ஒத்துக்கணும். நம்ம சில பேர் பண்ணுற அந்தனர் வகுப்பில் கூட எல்லாருக்கும் மனசும் வர்றது கிடையாது. அதையும் சொல்ல வேண்டியிருக்கு. இங்கே மனசு வரணும். அதாவது சுவாமி காரியம் தரேன்னு கொடுக்கணும். ஒரு சமயம் பரமாச்சாரியார் ஒருத்தர்கிட்ட சொல்ல ரொம்ப ஏழைமையான தம்பதிகள் பொண்ணு கல்யாணம் கேட்குறா. அப்போ இவர் என்ன நினச்சிட்டாரு தெரியல, சென்னையில் ஒரு அட்ரஸ் கொடுத்து வாழவே பாருங்கோண்டு. அவர் என்ன பெற்று கல்யாணம் ஜஸ்ட் இமேஜின். அந்த காலத்தில் இருக்கலாம், ஒரு 50 வருஷம் கூட இருக்கலாம், 40 வருஷம் இருக்கலாம். அவர்கிட்ட போனால் அவர் என்ன பண்ணியிருக்காரு, அந்த காலத்தில் 500 ரூபா எடுத்து கொடுத்துருக்காரு. 500 ரூபா போதுமா? அந்த காலத்தில் ஒரு சமயக்காரன் கொடுக்காம 500 ரூபா கொடுக்க வச்சுங்க. ஒரு கல்யாண செலவுன்னு எவ்வளோ இருக்கும்? அவள் வருத்தப்பட்டாராம் பரமாச்சாரியார். அவள் நிறைய செய்யலாம். அதுக்கு அவர் என்ன சொல்கிறாரு, நிறையா நாங்கள் பண்ணியிருக்கோம் மடத்துக்கு, இவ்வளோன்னு குறிப்பிடலையே. அதனால் நான் குழந்தைகிட்ட சீட்டு எழுதி போட்டு செலக்ட் பண்ண சொன்னேன். என் குழந்தை 500 ரூபா சீட்டு தான் எடுத்தது அப்படின்னாராம். அப்போ பரமாச்சாரிய சிரிச்சின்னு சொன்னாராம், எதுக்கு சீட்டு போடுறது பாதும் கிடையாது, ஊருக்கு போகலாமா, இந்த வேலை பண்ணலாமான்றதே சீட்டு போடலாம். ஒரு டொனேஷன் எவ்வளோ தருதுன்னு கூட சீட்டு போட்டு தருவாங்க, எஸ்பெஷலி கல்யாணத்துக்கு அப்படின்னு சொல்லி அவர் வருத்தப்பட்டாருன்னு ஒரு பதிவு இருக்குது. நான் இப்போ ரீசெண்டாக படித்தேன் கே மக்ராஸ். ஸோ அந்த மாதிரி கூடாது. நமக்கு முடியும்னால கட்டாயம் செஞ்சோன்னு அதாவது அடிக்கடி பீரோ நிறைய புடவை வச்சுட்டு பீரோ தாண்டா டப்புன்னு விடுறது எல்லா புடவையும். அந்த மாதிரி சேர்த்து வச்சுக்கணும் அவசியமே கிடையாது. புடவை இல்லாத வாளுக்கு அவளுக்கு ஹெல்ப் பண்ணணும் சொல்லியிருக்கு. அந்த மாதிரி இதெல்லாம் மனசில் வச்சுக்கணும். நற்காரியங்களில் பங்கெடுத்துட்டால் தான் நம்ம ஒரு 5 ஸ்டெப்பு முன்னாடி வச்ச 50 ஸ்டெப் சாமி நம்மளை நோக்கி வந்துடும். இதில் கடைசியாக இவனை சொல்ல விரும்புகிறான். இன்றைக்கி ஒருத்தர் மூலம் என்னுடைய நண்பர் மூலமாக தெரிஞ்சது. அறந்தாங்கி சங்கர் ஒருத்தர் இருக்கார். இஸ் குட் ரைட்டர், நிறைய ஆசிரியராக இருக்கார். அவருடைய நம்பர் எனக்கு கொடுத்து அனுப்பிச்சார். அந்த அறந்தாங்கி சங்கர் மூலமாக நந்தி சித்தர் ஒருத்தர் வந்திருக்கார் சென்னைக்கு. 2 மாதத்துக்கு ஒரு தடவை சென்னைக்கு வருவாராம். இப்போ அறந்தாங்கி சங்கரோட நம்பரை கான்டாக்ட் பண்ணால் யாருக்கா இன்ட்ரெஸ்டாக இருந்தால் அப்படிலாம் 1000 ரூபா தான் சார்ஜ் பண்ணுறா. ரொம்ப அழகாக எனக்கு மனசில் ரொம்ப நாளாக ஒரு அம்பாளுக்கு ஒரு கோவில் கட்டணும் என் ஜீவித காலத்தில். நல்லா தனியாக பிரம்மாண்டமாக கட்டி அங்கே அன்னதானம்லாம் பண்ணணும்னு ஆசை எனக்கு. அது நடக்குமா சந்தேகம் எனக்கு. 2 பெண் குழந்தைகள் தான் எனக்கு. ஷோ நாளைக்கு இதுக்கு இவாளுக்கெல்லாம் எந்த அதிகாரம் கிடையாது. ஷோ மனைவியும் போய் சேர்ந்தாச்சு. ஸோ எனக்கு இவாளெல்லாம் சிஷ்யர்கள்லாம் காப்பாற்றணும் ஆசை. ஸோ அந்த மாதிரி அமையுமா, கற்பனையிலேயே ஓடுறது என் கதை அப்படின்னு நினச்சிருந்தேன் நான்.
ஸோ அந்த நந்தி வாக்கு சொல்லும்போது இப்போ நண்பர் சொன்னார், இந்த மாதிரி இங்கே அவர்கிட்ட கேட்டு பாருங்கோண்டு ஜீவநாடி, அந்த நந்தி ஜீவநாடின்னு. அப்புறம் உடனடியாக போட்டு கட்டாயம் நடக்கும், இது இன்னும் 9 மாத காலத்தில் அதுக்கு உண்டானதெல்லாம் பிறக்க போகிறது உங்களுக்கு அப்படின்னு சொன்னார். இப்போ எனிபடி இஸ் இன்ட்ரெஸ்டட், இந்த நந்தி சித்தரை திரு அறந்தாங்கி சங்கர் கேன் பி கான்டாக்டட். அவளுக்கு இதில் நாடியில் தம்பு பிரச்சனை எதுவுமே தேவையில்லை. அவளுடைய நட்சத்திரம், ராசி, பேர் அது மட்டும் அவருக்கு அனுப்பிச்சிட்டு வாட்ஸ்அப்பில் 1000 ரூபா தான் கேட்குறாரு. பரவாயில்ல, தாராளமாக தரலாம். அதுக்கு ரொம்ப அழகாக மட ஒப்பிக்கிறார். அதுபடி வாய்ஸ் மெயில் அனுப்பிச்சுட்றா, கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அதை. இது நிறைய நண்பர்கள் அமெரிக்காவில் இருக்கா, அவளால் நேராக வர முடியாது, மோகன் போல் ரமணி குருஜியை பார்க்க முடியல, நான் பாட்டுக்கு நேராக போய் ஆனோம். இது நேராக வரணும் அவசியமே கிடையாது. இவள் ஒன்ஸ் இன் 2 months சென்னைக்கு வரார். அப்போ அறந்தாங்கி சங்கர் இஸ் அ மீடியேட்டர். அவரை கான்டாக்ட் பண்ணி பீப்புள் கேன் மேக் யூஸ் ஆஃப் இட். அவருடைய நந்தி சித்தருடைய இதை நந்தி ஜீவநாடியை தெரிஞ்சுக்கணும் ஆசைப்படுறவ என்னை கான்டாக்ட் பண்ணுங்க. நான் அறந்தாங்கி சம்பர் நம்பரை நான் அனுப்பிச்சி வைக்கிறேன். ஒவ்வொரு இன்ட்ரெஸ்டட் அதுதான். இது நோ ஃபோர்ஸ் அ திங். அந்த காலத்து படங்கள்லாம் பார்க்கணும். அம்பாளை பார்த்து இதில் பாருங்கள். இதில் ராஜராஜேஸ்வரி உட்காந்துட்டுருக்கா, அங்கே கீழே சதாசிவன்ற படுக்கையில் உட்காந்துட்டுருக்கா. இந்த வாக்பாதினிகள் இருக்க பாருங்க, இந்த சைடில் 4 பேர், அந்த பக்கம் 4 பேர். லலிதா சஹஸ்ரநாமத்தை இயற்றியவர்கள் அவள் தான் முதல்ல ரிசீவ் பண்ணுறா அம்பாளுக்கு. அம்பா சொல்கிறா, நான் என் ஹாப்பி மூடு பாடுங்கடி என்னை பற்றி என்பது. அப்பேற்பட்ட ராமாவளியை சொல்லும்போது நம்ம எப்படி சொல்லணும் பாருங்கள், தவறில்லாமல் சொல்லணுன்ற எண்ணம் வரணும். இதை சொல்லி இந்த 200வது வீடியோவை தயவுசெய்து எல்லாரும் தப்பாக சொல்லாமல் கரெக்ட் பண்ணி சொல்லுங்கள் வேண்டிட்டு நான் நிறைவு செய்கிறேன்.